மழையோட விறகடுப்புல அல்வா செய்யறது கஷ்டம் தான், இருந்தாலும் அது வாசனையே தனி. திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க. தொட்டா அப்படி ஒட்டக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். கோதுமை அல்வா செய்ய போறோம். சம்பா கோதுமை வாங்கி ஊற வச்சிருக்கோம். 1/2 கிலோ வாங்கி ஊற வச்சிருக்கோம். அருமையா இருக்கு பாருங்க. நல்லா ஊறிடுச்சு. நைட்டு ஊற வச்சா காலையில் அரைக்கணும், காலையில் ஊற வச்சா நைட்டு அரைச்சு நம்ம அல்வா கிண்டலாம். அடுத்து மிக்சியில் போட்டு பால் எடுத்து எப்படி கிண்டுறேன்னு பார்ப்போம். அல்வா நல்லா 2-3 தண்ணி கழுவிட்டோம். கழுவி மிக்சியில் போட்டு அடித்து நல்லா அரைச்சி பால் எடுக்கணும். வச்சுருக்கேன். இப்படி அச்சாச்சு. தண்ணி ஊற்றி அடிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ரப்பர் மாதிரி வருது பாருங்க. அரைக்க வடி கட்டிக்கிறோம். நல்லா புளிஞ்சு சக்கவை தான் இருக்கு பாருங்க. 2வது தண்ணி ஊற்றி கலசியாச்சு. முதல் புளிஞ்சு சாறை எடுத்துட்டு 2வது தண்ணி ஊற்றி 2 டைம் வடிகட்டணும். முதல் வடிகட்டி எடுத்துட்டோம். சல்லாடை வச்சு துணியை போட்டு வடிகட்டணும். நல்ல பசும்பால் மாதிரி இருக்கு பாருங்க. கோதுமையை ஊற வச்சு பால் எடுத்தாலே பசும்பால் மாதிரி இருக்கு. அப்போ அல்வாவுக்கு நல்லா வரும். பால் அல்லடையை வச்சு வடிகட்டியிருக்கோம். 2வது பால் எடுத்து துணி வச்சு வடிகட்டணும். அப்போதான் சக்கை இல்லாமல் இருக்கும். பாருங்க, 2வது பால் எடுக்கும்போது இவ்வளோ சக்கை இருக்கு. பிசு பிசுன்னு பாருங்க, பப்புளுக்கா மாதிரி இருக்கு. கோதுமையை நல்லா ஊற வச்சு ஆட்டி 2 டைம் பால் எடுத்து வடிகட்டி வச்சாச்சு. இன்னும் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் தெளிய வைக்கணும். இந்த தண்ணி புளிப்பு வாடை இருக்கும்ல, அதனால தெளித்து தண்ணியை ஈர்த்துட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி கிண்டணும். அது எப்போன்னு காட்டுறேன். இந்த பால் கீழே உறைஞ்சிச்சு. நல்லா இது தண்ணி நல்லா தெளிஞ்சிச்சு. இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இந்த புளிப்பு தண்ணியை கொஞ்சம் ஈர்த்துட்டு நல்ல தண்ணி அதில் எவ்வளோ மாவு இருக்கோ அதை கலந்து காமிக்கிறேன். தண்ணியை ஈர்த்துட்டோம். பால் பாருங்க கெட்டியா உறைஞ்சு போய் இருப்பாரு. அப்படியே வடிகட்டி தண்ணியை கெட்டி ஆகிடுச்சு. தண்ணி வடிகட்டும் கொஞ்சமாக தான் இருக்குது. தண்ணி இதை அளந்துக்கிட்டு எவ்வளோ தண்ணி அளந்துக்கோ அதில் மாதிரி 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிடணும். அல்வாக்கு சட்டி காய வைக்கும். இப்போ கோதுமை பாலை இப்போ அளந்து பார்க்க போகிறோம். அளந்து எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1 மடங்கு பால்னா இன்னும் 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த கப்பு எவ்வளோ பிடிக்கும்?
ஊற்றுங்க. ஒரு மடங்கு பாலுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கோம். கிண்டிக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டினாதான் அல்வா பிடிக்காது கீழே செடியில. அரை கிலோ கோதுமை எடுத்துருக்கோம். இப்போ 1.5 கிலோ சீனி எடுத்துருக்கோம். 3 மடங்கு 1.5 கிலோ சீனி போடுதான். ஸ்லோவா அடிக்கணும், ரொம்ப இருக்கோம்னா கட்டி அடிச்சிரும். ஏலக்காய் போடுதோம். ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கோம், பவுடர் போடுதோம். நெய் ஊத்துறோம், கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். பாதி கொஞ்சம் கடைசியா ஊத்தணும். கொஞ்சம் நெய். வெளியில அடுப்புல அல்வா கிண்டிட்டு இருப்போம். கேராமுக்கு அல்வாவுக்கு காய்ச்சிரும். சீனி போட்டிருக்கு, 200 சீனி போட்டிருக்கோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு. ப்ரௌன் கலர்ல வர தண்ணியும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது இந்த நிறைய மறைஞ்சிடும். கொஞ்சம் வரையவும் கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறவுமே உடனே அல்வால கொண்டு ஊற்றிடணும். ஏன்னா இறுகிடும் சீனிப்பாவு. கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்க்கும் அல்வாக்கு. கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்படியே ஊற்றிக்கலாம் அல்வாக்கு. இதான் கேராமிக்குன்னு சொல்லுவாங்க. இதான் பக்குவம். அல்வால ஊற்றணும். இதான் பக்குவம். அல்வா கரெக்டாக அந்த பருவத்தில் ஊற்றணும். நிறையா வரும், மெதுவாக பார்த்து ஊற்றணும். கொஞ்ச நேரம் வச்சுட்டாலும் இறுகிடும். மழையோட விறகடுப்புல அல்வா செய்யறது கஷ்டம்தான். இருந்தாலும் அது வாசனையே தனி. மழைக்கும் குளிருக்கும் அல்வா அப்படி சுட சுட திருநெல்வேலி அல்வா சூப்பரா வந்துருச்சு பாருங்க. பக்கம் வந்துருச்சு. இந்த பிம்பிள்ஸ் முறையா வர்றது குறையவும் அல்வா ரெடி ஆயிரும். நெய் வெளியே கக்கணும். அது கிண்டிகிட்டே இருக்கணும். எடுத்து பார்த்தோம்னா அப்படி வரணும் அல்வா. கையில ஒட்டாம இருக்கணும். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இறக்குவோம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இறக்குறோம். நல்ல தட்டுல நெய் தடவிக்கிடணும். அல்வா ஊற்றும் போது நெய் தடவுனா ஒட்டாது.
இருட்டுக்கடை அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தொட்டா அப்படி ஒட்டக்கூடாது, அருமையா இருக்கு பாருங்க. அல்வா சூப்பராக வந்துருச்சு. ஆறுனா இன்னும் நல்லா இருக்கும். நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்கு, அருமையா இருக்கு பாருங்க. கையில் ஒட்டவே மாட்டேங்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.